டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அதோட டெரிவேஷனையும் அதை சார்ந்த ஒரு ப்ராப்ளமையும் பார்ப்போம். நிறைய ப்ராப்ளம்ஸ் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ப்ராப்ளமை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டெரிவேஷன் பார்ட்டுக்கு வரேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு சர்க்யூட் எடுத்துக்குவோம். த்ரீ ஓம்ஸ், 4 ஓம்ஸ், 2 ஓம்ஸ். வோல்டேஜ் வந்து 35 வோல்ட்டு, இந்த பக்கம் 40 வோல்ட்டு. சரிங்களா? இப்போ நம்ம இதை நேமிங் பண்ணிக்கலாம். ஏ, பி, சி, டி, இ, எஃப். சரியா? நம்ம இப்போ ஏதாவது 2 லூப்பை கன்சிடர் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, நாம் என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் I1 I2 ரெண்டையும் கால்குலேட் பண்ண வேண்டியது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கனாக்கா இந்த பேட்ரி சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை I1ன்னும் இந்த பேட்ரி சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய கரண்ட்டை I2ன்னும் நம்ம எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எப்பயுமே இங்கே அப்போ இந்த ஜங்ஷன் பாயிண்டில் இது ரெண்டும் சேர்ந்து I1 + I2 அப்படின்னு போகுது. அதாவது I1ங்கிற கரண்ட்டும் I2ங்கிற கரண்ட்டும் பிங்கிற புள்ளியில் சேர்ந்து 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போகிற I1 + I2 சேர்ந்து 2 ஓம் ரெசிஸ்டர் வழியாக போய் கிரவுண்ட் ஆகுது. சரிங்களா? இப்போ நாம் எப்பயுமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நாம் அஷ்யூம் பண்ணிப்போம். 2 சர்க்யூட்லேயுமே நம்ம ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போவோம். சரிங்களா? இதை மாதிரி தானே நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இப்போ நம்ம லூப் ABEFA இதை நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏலேருந்து பிக்கு போகிறோம். ஏலேருந்து பிக்கு போகும்போது இடைப்பட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 3I1. கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம போகும்போது நாம் போகிற டைரக்ஷன்லே கரண்ட்டும் ட்ராவல் ஆச்சுன்னா நாம் நெகட்டிவ் சைனை அஷ்யூம் பண்ணிக்கிறோம். 3I1 -3I1. சரிங்களா? அப்படியே A to B போனதுக்கப்புறம் B to E போகிறோம். A to B, B to E. சரிங்களா? இப்போ நம்ம B to E போகிறோம். B to E போகும்போது என்ன இருக்குது? 2 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. நாம் போகிற டைரக்ஷன்லே தான் கரண்ட்டும் ட்ராவல் ஆகுது. நாம் போகிற டைரக்ஷன்லே கரண்ட்டும் சேர்ந்து வந்ததுன்னா நாம் நெகட்டிவ் சைனை இண்டிகேட் பண்ணுவோம். -2 இந்த இடத்துல கரண்ட் ரெண்டும் சேர்ந்துருச்சா? I1 + I2. சரியா? அப்படியே இலேருந்து எஃப் போகிறோம். எந்த எலமெண்ட்டும் இல்லை. எஃப்லேருந்து அடுத்து ஏக்கு போகிறோம். எஃப்லேருந்து ஏக்கு போகும்போது 35 வோல்ட் பேட்ரி இருக்குது. இங்கே மேலே பெரிய கோடு பாசிட்டிவ், சின்ன கோடு நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ். நீங்கள் டிப்ளமா லெவல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால நான் பெரிய கோடு சின்ன கோடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ எஃப்லேருந்து ஏக்கு போகும்போது முடிகிற இடத்துல என்ன இருக்குது? பாசிட்டிவ் சைன் இருக்குது. அதனால் இந்த இடத்துல +35 = 0 அப்படின்னு போட்டுக்க வேண்டியது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் -3I1 -2I1 +I2 +2I2 -35. -3யும் -2ம் சேர்ந்ததுன்னா -5I1 +2I2 -35. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. சிமிலர்லி நம்ம அடுத்த லூப்பை கன்சிடர் பண்ணலாமா? லூப் ABCDEFA. இப்போ நம்ம இந்த என்டையர் லூப்பையும் கன்சிடர் பண்ணுறோம். அதாவது ஏலேருந்து பி போக போகிறோம், பிலேருந்து சி போக போகிறோம், சிலேருந்து டி, டிலேருந்து இ, இலேருந்து எஃப், எஃப்லேருந்து ஏ. ஸோ ஏலேருந்து பி போகும்போது அதே மாதிரியே -3I1 -2I2
பிலேருந்து சி போகும்போது என்ன நடக்குது? நாம் போகிற டைரக்ஷன் இப்படி, கரண்ட் I2ங்கிற டைரக்ஷன் ஆப்போசிட்டில் வருது. அப்போ நாம் இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் தான் வந்து ரெசிஸ்டருக்கு அஷ்யூம் பண்ணோம். +4I2. சரியா? ஏலேருந்து பி போயாச்சு, பிலேருந்து சிக்கு போயாச்சு. இப்போ சிலேருந்து டிக்கு போவோமா? சிலேருந்து டிக்கு போகும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் முடிகிற இடத்துல என்ன பொலாரிட்டி இருக்கோ, என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. முடிகிற இடத்துல நெகட்டிவ் இருக்குது, -40. சரியா? டிலேருந்து இக்கு போகும்போது எந்த எலமெண்ட்டும் இல்லை, இலேருந்து எஃப்க்கு போகும்போது எந்த எலமெண்ட்டும் இல்லை, எஃப்லேருந்து ஏக்கு போகும்போது 35 வோல்ட் பேட்டரி இருக்குது. இப்போ எஃப்லேருந்து ஏக்கு போகும்போது முடிகிற இடத்துல என்ன இருக்குது? ப்ளஸ். அப்போ +35. சரியா? சிலேருந்து டிக்கு போகும்போது முடிகிற இடத்துல மைனஸ் இருந்தது, அதனால் -40. எஃப்லேருந்து ஏக்கு போகும்போது முடிகிற இடத்துல ப்ளஸ் இருக்குது, அதனால் +35. சரிங்களா? எந்த இடத்துல பாசிட்டிவ் எந்த இடத்துல நெகட்டிவ்ங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு போட்டுட்டாலே கேவிஎல் ப்ராப்ளமை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். which is equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -3I1 +4I2 -5 = 0 கிடைக்கும். இந்த -5 அங்கே போகும்போது +5. இப்போ சால்வ் 1 and 2 by using the calculator. We find the value of I1 I2. I1 வந்து 5 amps-நோ, I2வும் 5 amps-நோ கிடைக்கும். அப்போ டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த 2 ohm ரெசிஸ்டர் என்னது அப்படின்னா I1 + I2 which is equal to 10 amps. இதுதான் வந்து டோட்டல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் ரெசிஸ்டர். சரிங்களா? இப்போ நாம் இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெரிவேஷனை எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அப்படின்னா அந்த டெரிவேஷனை நம்ம எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அந்த டெரிவேஷன் எழுதணும் அப்படின்னா இதுக்கான கேள்வி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லான்னோ அல்லது ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ் லா அப்படின்னோ வரலாம். அப்படி கிர்ச்சாஃப்ஸ் லான்னு ஜென்ரலாக கேட்டால் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாம் இப்போ வோல்டேஜ் லா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வோல்டேஜ் லாவோட டெரிவேஷன் பார்ட், சரிங்களா, அந்த டெரிவேஷன் பார்ட்டையும் இப்போ சேர்த்து பார்த்துருவோம். இப்போ டெரிவேஷன் பார்ட்டு பார்க்கணுன்னா நாம் இதே சர்க்கியூட்டுக்கு நம்ம அந்த டெரிவேஷனை பார்த்துடலாமா? அதே மாதிரியே 2 ரெசிஸ்டார்ஸோட நம்ம வந்து அந்த டெரிவேஷன் பார்ட், இப்போ அந்த டெரிவேஷன் பார்ட்டை பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ டெரிவேஷன் பார்ட்டுக்கு இந்த சர்க்கியூட்டை ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணிப்போம். ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த டெரிவேஷன் பார்ட்டை பார்த்துருவோம். இப்போ டெரிவேஷன் பார்ட்டுக்கு எப்படி அப்படின்னா அதே மாதிரியே ஒரு வோல்டேஜ் சோர்ஸு, நம்ம புக்கில் இருக்கிற அதே டெரிவேஷனே படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் R1 R2 E1 E2. சரிங்களா? என்னென்ன வேல்யூஸ் இருக்குது? A B C D E F. இப்போ I1 இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு, இதுலேருந்து வரக்கூடிய கரண்ட்டு I2, இங்கே I2. சரிங்களா? இந்த இடத்துல அதே மாதிரியே I1 + I2. போன சர்க்கியூட்டு தான், டெர்மினல் இடம் மட்டும் ஜங்ஷன் பாயிண்ட்டோட நேம் மட்டும் மாறி இருக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேவிஎல்லை இந்த ABCFAக்கு அப்ளை பண்ண போகிறோம். லூப் ABCFA. நாம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவுக்கு பதிலாக சிம்பிளாக நாம் வந்து R1 I1 அப்படின்னு எடுக்க போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஏலேருந்து பிக்கு போகும்போது என்ன முடிகிற இடத்துல பாசிட்டிவ் இருக்குது, அதனால்
E1. சரிங்களா? அடுத்ததாக பிலேருந்து சிக்கு போகிறோம். எலமெண்ட் எதுவுமே இல்லை. சிலேருந்து எஃப்க்கு போகிறோம். சிலேருந்து எஃப்க்கு போகும்போது I1 + I2 அப்படிங்கிற ஒரு கரண்ட் இருக்குது. இது எதோட ஆட் ஆகுது? இந்த இடத்துல வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 2 ohms இருந்ததுன்னா 2 ohms போடுவோம். இந்த இடத்துல அதுக்கு பேர் R1 கொடுத்துருக்காங்க, R1 போட்டு போகிறோம். மல்டிப்ளைடு பை R1. ஸோ நாம் போகிற டைரெக்ஷன்லேயே கரண்ட்டும் போகிறதுனால மைனஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் I1 R1 மைனஸ் I2 R2 R1 ஈக்குவல் டு மைனஸ் E1. எல்லா இடத்துலையும் மைனஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? மைனஸ் எல்லாத்தையும் த்ரூ அவுட்டாக எடுத்துடலாம். I1 R1 மைனஸ் I2 R1 ஈக்குவல் டு E1. திஸ் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபார் KVL. சரிங்களா? இப்போ அப்படியே ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு வருவோமா? CDEFC லூப் CDEFC. CDEFC போகுமா? C to D போகும்போது எதுவுமே இல்லை எலமெண்ட்டு. D to E போகும்போது R2 இருக்குது. அந்த இடத்து வழியாக I2 வருது. நாம் என்ன பண்ணுறோம்? கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகிறோம். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் C to D போகும்போது எந்த எலமெண்ட்டும் இல்லை. D to E போகும்போது நமக்கு ஆப்போசிட் சைடில் கரண்ட் வருது. ஆப்போசிட் சைடில் கரண்ட் வருதுன்னா கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம போகும்போது நம்ம எதிர்த்து கரண்ட் வந்ததுன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பாசிட்டிவ். ஸோ I2 R2. சரியா? இப்போ D to E போயாச்சு. E to F போகும்போது E to Fல முடிகிற இடத்துல என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் E2. சரியா? அடுத்ததாக எங்கே போக போகிறோம்? எஃப்லேருந்து சிக்கு போக போகிறோம். எஃப்லேருந்து சிக்கு போகும்போது I1 + I2ன்னு இருக்குது. அதோட நமக்கு என்ன ஆட் ஆகுது? மல்டிப்ளை ஆகுது, R1 ஆகுது. நாம் போகும்போது எதிர்த்த டைரக்ஷனில் கரண்ட் வர்றதுனால இந்த இடத்துல நாம் ப்ளஸ், ஓகேவா, ஈக்குவல் டு 0. போன டெர்மினலில் கிளாக் வைஸ் டைரக்ஷன் C to Fல போகும்போது நமக்கு நெகட்டிவ் மைனஸ் R1 × I1 + I2ன்னு போட்டிருக்கோம். ஏன்னா C to F போகும்போது நம்ம போகிற டைரக்ஷன்லேயே கரண்ட்டும் வர்றதுனால நாம் இந்த இடத்துல மைனஸ் போட்டிருந்தோம். இந்த இடத்துல நாம் F to C போக போகிறோம். C to Fல போகிறதுக்கு பதிலாக F to C போகும்போது நாம் போகிற டைரக்ஷன், அதாவது கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு எதிரில் கரண்ட் வர்றதுனால I1 + I2 அப்படிங்கும்போது எதிரில் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த இடத்துல பாசிட்டிவ் சைன் போட்டிருக்கோம். இப்போ இதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. I2 R2 ப்ளஸ் I1 R1 ப்ளஸ் I2 R1 ஈக்குவல் டு E2. இந்த நெகட்டிவ் சைன் அங்கே போகும்போது ப்ளஸ் ஆயிரும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? நீங்கள் இந்த 2 ஈக்குவேஷன் வரைக்கும் நீங்கள் KVL எழுதினாலே இட் இஸ் சஃபிஷியன்ட். சரிங்களா? சால்வ் 1 and 2 ஃபார் கெட்டிங் த வேல்யூஸ் ஆஃப் I1 and I2 அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா யூ வில் கெட் த மேக்ஸிமம் ஆஃப் 10 marks. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த லாவை எழுதணும். என்ன லா? கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் EMF ப்ளஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 0 இன் எனி க்ளோஸ்டு பாத், இன் எனி க்ளோஸ்டு மெஷ். அவ்வளோதான். ஓகேவா? அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் EMF, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மேஷன் ஆஃப் both is equal to 0. அவ்வளவுதான். ஓகேவா? KVL என்ன சொல்லுது அப்படின்னா, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் EMF அதே தான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு 0. தட்ஸ் ஆல். இந்த வரியை எழுதினாலே யூ வில் கெட் த மார்க். உங்களுக்கு அல்ஜிப்ரிக்குங்கிற வார்த்தை தெரியலையா? சம் ஆஃப் EMF, சம் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிருங்க.
அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மூடப்பட்ட சர்க்கியூட்டில் இஎம்எஃபோட கூட்டுத்தொகையும் வோல்டேஜ் ட்ராப்புடைய கூட்டுத்தொகையும் 0க்கு சமம் அப்படின்னு தமிழில் எழுதிட்டா யூ வில் கெட் த 2 மார்க்ஸ். ஓகேங்களா? 2 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 2 மார்க்ஸ். சரிங்களா? ஸோ இந்த லாவையும் இதுக்கான இல்லஸ்ட்ரேஷனையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் த மேக்ஸிமம் மார்க்ஸ். அடுத்து கேசிஎல். கேசிஎல் என்ன சொல்லுது அப்படின்னா சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு த sum of outgoing current. இது ரொம்ப சிம்பிள். அதாவது sum of incoming current entering the junction is equal to the sum of outgoing current leaving the junction அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு புள்ளியை நோக்கி வரக்கூடிய கரண்ட்டும் ஒரு புள்ளியை விட்டு விலகி செல்லக்கூடிய கரண்ட்டும் சமம் அப்படின்னு சொல்லுது. ஒரு புள்ளியை நோக்கி வரக்கூடிய கரண்ட்டும் ஒரு புள்ளியை விட்டு விலகி செல்லக்கூடிய கரண்ட்டும் சமம். சிம்பிளாக எடுத்துக்கிறோமே, இந்த புள்ளியை நோக்கி I1 I2 ஆகிய கரண்ட்டுகள் வருகின்றன. இந்த புள்ளியை விட்டு விலகி செல்வது I3யும் I4ம் விலகி செல்லுதுன்னு வச்சுப்போமே. நம்ம லா என்ன சொல்லுது அப்படின்னா I1 சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட், இந்த புள்ளியை நோக்கி வரக்கூடிய கரண்ட்டோட கூட்டுத்தொகை I1 + I2, சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் லீவிங் த ஜங்ஷன். இதுதான் ஜங்ஷன். ஜங்ஷனுங்கிறது என்னது? 2-3 பிரான்ச்சஸ் சேர்ந்தது தான் ஜங்ஷன். I1 + I2 இஸ் ஈக்குவல் டு I2 + I4 I3 + I4. அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ இதை நம்ம மாற்றி எழுதணும்னா எப்படி எழுதலாம்? I1 + I2 minus I3 minus I4 is equal to 0. Both are same. ஓகேவா? The algebraic sum of the current meeting at any point is 0 அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டும் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லா கரண்ட்லாம். சரிங்களா? ஸோ 10 மார்க்கில் ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ்லான்னு கேட்டாங்கன்னா கேசிஎல்லும் எழுதி இந்த சின்ன எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். கேவிஎல்ல எழுதி நான் ஆல்ரெடி நடத்தின இந்த ப்ரீவியஸ் டெரிவேஷனான இந்த டெரிவேஷனை நீங்கள் எழுதணும். இந்த டெரிவேஷனுக்கு 6 மார்க்கணும், கேசிஎலுக்கு 4 மார்க்கணும் வச்சு மொத்தம் 10 மார்க் உங்களுக்கு அவார்ட் பண்ணுவாங்க. ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கேவிஎல் அப்படின்னா. சரிங்களா? ஸோ இதோட கேவிஎல் அண்ட் கேசிஎல் முடியுது.